5 6 top selection financial agencies, they are rating companies. Rating companies are Lexis and Nexis, Hoover's, Dun and Bradstreet, Professional Researchers, Standards and Poor's. இவங்களெல்லா இன்டர்நேஷனல் ரேட்டிங் ஏஜென்சிஸ். இவங்களோட 100 கம்பெனி செலக்ட் பண்ணி கொடுங்க, பெஸ்ட் 100 கம்பெனிஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேஸ்ட் ஆன் தேர் growth. பழைய கம்பெனிஸ், புது கம்பெனிஸ் எல்லாரும் 100 செலக்ட் பண்ணும் ரேட்டிங். அதனால 100 10,000 கார்பரேஷன்ல 100 கம்பெனி ரேங்கிங்ல 100 டாப் டைரக்ட் செல்லிங் கம்பெனில DXN 40வது ரேங்க்ல வந்திருக்கு. ஜஸ்ட் 16-17 இயர்ஸ்க்குள்ளான்னு சொன்னால் இதுக்கு இதோட பெட்டர் கம்பெனி பெட்டர் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு எதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ரேட்டிங் கொண்டு போயிருக்கிற பெருமை இந்தியா தலைவர்களுக்கு தான் வருது, வேற உங்களுக்கு கிடையாது. எல்லா இந்தியன் லீடர்ஸ் தான் இந்த DXN பிளாகா உலகம் முழுக்கமா. இவ்வளவு டாக்டர் லிம் நல்லவர்னு தெரியும். அவர் ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில படிச்சா ஒரு ஸ்டூடெண்ட், IIT ஸ்டூடெண்ட் இந்தியால முன்னால இருந்து தெரிஞ்சான அப்புறம் அவரை பத்தி நான் எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பல. இந்தியன் இன்ஸ்டிடியூட் இந்தியாதா IIT படிச்சா ஒரு பையன் எந்த காலத்துக்கு முட்டாளாது இருக்க முடியாதுதான் ஒரு ரேட்டிங். அது ஒண்ணுதான் ஆசிட் டெஸ்ட். இன்னைக்கு 70% ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆர் IIT ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா. எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு தெரியும்? IBM 45% workers, top executives of IIT students, Indian Institute of Technology. 48% of the American space research at NASA top brain IIT students. இதெல்லாம் இருக்கும்போது டாக்டர் லிம் IIT யோட ஸ்டூடெண்ட், he was IIT student சொன்னப்புறம் இவர பொருள்ல சம்திங் இஸ் தேர் என்றுதான் என்ன மைண்ட் போச்சு. அதனால்தான் ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் அண்ட் ஃபெய்த். நான் என்ன நம்பியிருக்கேன், ஃபர்தர் நான் ரிசர்ச் பண்றதுக்கு போல, அது அவர ஒர்க். ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம், ரிசல்ட் பார்த்தோம், ஒரே ஒரு குறிக்கோள் எங்களுக்கு, இந்த பொருளா உலக மேப்ல போட்டு நம்ம இந்த போராட்டம் பண்ணோம். 10 வருஷத்துல 40வது ரேங்க் வேர்ல்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்ல DXN போறதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும். இன்னைக்கு அது எங்களுக்கு பெருமை. அதனால்தான் நான் சொல்றேன், நான் பண்ண ரிசர்ச்ல DXN பத்தி, how fast DXN has grown since its inception. பிகினிங்ல இருந்து அதர பர்த்ல இருந்து DXN கம்பெனி பிறந்ததுல இருந்து எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு. 100 டைரக்ட் செல்லிங் டாப் கம்பெனிஸ்ல DXN ஓட பங்கு என்ன? டைரக்ட் செல்லிங் நியூஸ் ஃப்ரம் டெக்சாஸ் USA rates DXN in global 100. What is the global position of DXN in direct? Global position என்ன DXN ஓட டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில? இது நான் பண்ண ரிசர்ச், உங்களுக்கு புரிஞ்சுச்சா? How and why DXN racing faster than other? DXN மீதி கம்பெனியோட ஃபாஸ்டரா எப்படி போயிட்டு இருக்கு? How we are better off than others in this. இந்த துறையில மீதி கம்பெனியோட நம்ம எப்படி நல்லதா இருக்கும், அதை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். டாப் 100 கம்பெனியோட கம்பேர் பண்ற டாட்டா இன்னைக்கு நான் உங்களுக்கு சுருக்கமா ஜஸ்ட் காமிக்க போறேன். உங்களுக்கே அப்ப தெரியும். பழைய கம்பெனி, புதிய கம்பெனி, இன்னைக்கு வந்த கம்பெனி ஜினியன் கம்பெனிஸ். நம்ம ஸ்கீம்ஸோ மனிதோ பிரமிட்ஸோ இந்த மாதிரி கம்பெனி ஜினியன் ரேட்டட், legally, ethically approved. யார் டைரக்ட் செல்லிங் ஆக்ட் அண்டர் வரா கம்பெனிஸ், registered as a member of direct selling association in each country,
registered as a member of World Federation of Direct Selling. இந்த உலக அமைப்புல genuinely rated கம்பெனியோட நம்ம பொசிஷன் என்ன, அந்த கம்பேரிட்டிவ் இவாலுவேஷனா இன்னைக்கு what will be the future of DXN ultimately? DXN future என்ன நீங்க நினைப்பீங்க? This is the global top direct selling companies, as I told you, published in June 2010. He is John Fleming, publisher and editor-in-chief of Direct Selling News in America. Direct Selling News Global 100, top 100 direct selling companies in the world. Adarala, these are all companies listed among the top 100. We are here. DXN. எவ்வளவு சேல்ஸ்? 300 மில்லியன் அமெரிக்கன் டாலர், 1500 கோடி கிட்டத்தட்ட annual sales. Country Malaysia. These are all our data. 35 market, that is where company is existing. Headquarter, year of founded 1993. Listed in Kuala Lumpur Stock Exchange. Stock symbol oda. மீதி கம்பெனியோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 100 டாப் டைரக்ட் செல்லிங் கம்பெனி நான் பார்க்கணும்னு நினைச்சேன். எங்களோட மேலே இருக்கிறவங்களும் எங்களோட கீழே இருக்க ரெண்டு பேரோட நம்ம கம்பேர் பண்ணணும். நீங்க நல்லவதாவது ஒரு தொழில முன்னேறணும்னா ஒரு ஸ்கூல்ல இருக்கணும், ஒரு நல்ல மாணவனாது ஒரு ரேங்க் வரணும்னா, டாப் ரேங்க் பண்ணவனா மேலே இருக்கிறவனோட கம்பேர் பண்ண, கீழே இருக்கிறவனோட கம்பேர் பண்ண. மேலே இருக்கிறவனோட பண்ணோம், கீழே இருக்கணும் என்ன அவன் தவறு பண்ணிருக்க, அது எப்படி நீங்க பண்ணாத மேலே ஏறணும் அது பண்ணோம். ரெண்டும் இம்பார்ட்டன்ட் கம்பேரிசன். அவனை மிஸ்டேக் நீங்க காப்பி பண்ணக்கூடாது, இன்னும் கீழே போவீங்க. நிறைய பேர் அது பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு அவன் என்ன மிஸ்டேக் பண்றான் அது தெரிஞ்சுக்கணும், அது நீங்க செய்யக்கூடாது. மேலே இருக்கணும் எது நல்லது பண்ணிருக்கா அது காப்பி பண்ணணும். both above us below us I compared DXN. நம்மளோட ஜாஸ்தி ரேங்க் இருக்கிறவங்கள எங்களோட கம்மி ரேங்க் இருக்கிறவங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா as per the report by the Direct Selling News research data published in June 2010, about 100 global top direct selling companies in the world based on 2009 year-end wholesale revenue in USD. It is exciting to locate DXN in the 40th rank with 300 million US dollar sales. 40வது rank, 300 மில்லியன் US டாலர் விற்பனை. இது நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா டாப் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ், strong positioning brand and very stable and faster growth in DXN. பிராண்ட் பொசிஷனிங் ஸ்பிர்லினா இருக்கணும், கனடரமா இருக்கணும். எங்களை எந்த ப்ராடக்ட், காஃபி, டீ, அலவி ப்ராடக்ட், சோப் ஆர் ஷாம்பு, எனி ப்ராடக்ட் DXN ப்ராடக்ட், முறிஞ்சி, லிஞ்சி. 10 வருஷத்துல எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் இவ்வளவு ஃபாஸ்ட் த்ரோ நெட்வொர்க், not through company advertisement, not through company salesmen and marketing people, through consumer network, consumer rating. consumer யூஸ் பண்றா, இந்த பொருள் நல்ல இருக்கியா யூஸ் பண்ணும், யூஸ் பண்ற எக்ஸைட் ஆறா, ஐயோ ஐ அம் ஃபீலிங் பெட்டர், ஐ அம் இம்ப்ரூவிங் மை ஹெல்த், யூஸ். இந்த மாதிரி பிராண்ட் பில்டிங் 10 வருஷத்துல இவ்வளவு ஸ்பீடா எந்த கம்பெனியோட ப்ராடக்டும் அந்த மாதிரி போல. இது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஸ்பீட்ல நான் எப்போ சொல்றது இருக்கு, மீட்டியரிக் ஸ்பீட், சுனாமி ஸ்பீடுன்னு சொல்ற இந்த பாசிட்டிவ் சென்ஸ். அந்த ஸ்பீட்ல DXN ப்ராடக்ட் உலக மேப்ல போட்டிருக்கோம், கொண்டு போயிருக்கோம். அந்த பெரு இந்திய டீமுக்கு, இந்தியன் லீடர்ஸுக்கு தான் சேர்ந்தது. இன்னைக்கு நான் பண்ணிருக்க ரிசர்ச் இவாலுவேஷன், DXN மலேசியா இயர் ஆஃப் 1993 தான் நம்ம திறந்தது. இங்க நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இன்னைக்கு
1928, 1917, 1988, 1980, 1972, 1984, 1923, as old as 1917 இந்த லிஸ்ட்ல என்ன ரேங்கிங் இருக்கு? These are all approved members of direct selling association. என்ன ரேங்கிங் இருக்கு? 99, 98, 95. I am going in a descending order ranking. நம்ம ரேங்கிங் என்ன இருக்கு? 40. நம்ம ஸ்டார்ட் பண்ணது எப்ப? 1993. இவங்களெல்லாம் எப்போ? அதுக்கு எவ்வளவு முன்னால. இவங்கள சேல்ஸ் டர்ன் ஓவர் என்ன இருக்கு? 67 மில்லியன், 74 மில்லியன், 80, 85, 100, 100, 100, 190. அப்படின்னா யார் பெட்டர்? We are far better. These are all direct selling companyல இருந்து நான் கம்பெனி ஆயிரம்னா கயரம்னா இல்ல. இன்னும் கூட ஆர்எம்பியோட சாரி டு சே, நான் பேர் எல்லாம் சொல்ல மாட்டேன், பட் அந்த செருப்படி வாங்கிருக்கிறதுனாலே சொல்ல வேண்டியிருக்கு. செருப்படி தான் வாங்குவீங்க. அந்த மாதிரி ப்ராடக்டா கம்பெனி பத்தி கம்பேர் பண்ணி என்னோட பேச வந்தீங்கன்னா இனிமேல் நான் பேச தெரியும். என்ன வேஸ்ட் ஆகும் ஒரு டைம். ஸ்கீமு போறாங்க, ஏதோ ஒரு குப்பை ப்ராடக்ட் ஏதோ ஒன்று பண்ணி ரிசர்ச் ப்ரூஃப் இல்ல. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வித் குளோபல் இன்டர்நேஷனல் அவார்ட் வின் பண்ணி ஒரு என்டர்பிரனர் ஒரு ப்ராடக்ட் கையில வச்சுட்டு கெரா ஃபுட் பார்த்த ப்ராடக்ட் போயிட்டு சார் அதுல அப்படி இருக்கு இப்படி இருக்குது வரும். Wasting, I don't want to waste my energy, which is precious. Life is precious. Our knowledge is precious. நம்ம பண்ற தொழில் precious. நீங்க போங்க, போறவங்க அவங்க போன அவரை பத்தி நமக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு நான் ரேட்டிங் காமிச்சிட்டு இருக்கேன். Where we are going? Next 10 yearsல 300 மில்லியன்ல இருந்து we are taking this to at least top 10 direct selling companies in the world, DXN, with more than 1 billion turnover. Top 10 காமிக்கிற அந்த ரேங்க்ல நம்ம போறோம். அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். அதுல நீங்க ஜாயின் ஆறீங்களோ, சம்படி ஜாயின். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கே போகாத 50 லட்சம் டர்னோவர் இந்தியன் டீம் பாகிஸ்தான்ல பண்ண, அது பெருமை சொல்றேன். ஏன்னா எல்லா மனிதர்களும் ஒண்ணுதான். சம்படி யாரா அங்கே பிசினஸ் துபாயில பண்ணாங்க, அங்கே அவ துறக்கணும்னு சொன்னாங்க, என்கரேஜ் பண்ணோம். அந்த ட்ரைனிங்ல இன்னைக்கு 50 lakhs டர்னோவர் ஓடுது. துரோப் ஃபத்தமி அப்துல் கனி இன்னைக்கு அவர் 8 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கலன்னா நம்ம ஏன் நீங்க பண்ணக்கூடாது? ஏன் சம்பாதிக்க கூடாது? இதே ட்ரைனிங், இதே சிஸ்டம், இதே நாலேஜ், இதே ப்ராடக்ட், இதே என்டர்பிரனர், இதே ப்ராடக்ட், ஏன் டிஃபரன்ஸ்? மைண்ட் செட் ஒர்க்கிங். Or you are comparing with somebody which is not existing. Some scheme, some useless. அதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. Or you are not having the serious analysis. இன்னைக்கு பாருங்க, இந்த ரேங்கிங் பாத்தீங்கன்னா again Keller Williams USA எல்லா டாப் கம்பெனிஸ் 1983 83rd rank. Kirby USA 1914 80 125 million தான். ஜப்பான் லைஃப் இந்தியால இன்னைக்கு வந்து போச்சா இருக்கல. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்ட் கம்பெனிஸ். 1970 148 million தான். 73rd ranking. Jewel Spark Lake GNLD US 1950 175. Longer Berger Kutco Whitcore Marketing 1949 1949ல திறந்து 200 மில்லியன் 59 ரேங்க்ல இருக்கு. 1993ல DXN திறந்து 300 மில்லியன் பண்ணி 40 ரேங்க்ல இருக்கும். வேற என்ன வேணும்? சும்மா யார் பண்ணது? 1999 2000 டாட்டா பாருங்க, எங்க DXN இருக்குது. மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். இந்த டாப் 100 இதுல இல்ல. 10 இயர்ஸ்ல நம்ம கொண்டு போயிருக்கோம். இந்தியர்ஸுக்கு ஹேண்டுக்கு வந்த பிறகுதான் DXN வேர்ல்டு மேப் போட்டோ. ஏன்னா ப்ராடக்ட் இஸ் குட். I was talking to him. உங்க ப்ராடக்ட் கெனடர்மா இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறதானா நம்ம தூங்க மாட்டோம். இது உலகில வீட்டுல கெனடர்மா போனோம், ஸ்பிர்லினா போனோம், நம்ம போராட்டம் பண்ணுவோம்னு சொன்னோம் 2000. சொன்னது மட்டுமா இல்ல, செஞ்சோம். இன்னைக்கு அந்த ரிசல்ட்னாலதான் இந்த பழைய கார்பரேஷனோட எவ்வளவு ஃபாஸ்ட் அது இன்னைக்கு நம்ம போயிருக்கு, எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறோம். சிமிலர்லி நீங்க நிக்கின் காஸ்வே மலேசியா, யுரேகா ஃபோர்ப்ஸ் இந்தியால
ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி, அது நாட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டோர் டு டோர் சேல்ஸ், which went to top 100 global numbers. அது யுரேகா ஃபோர்ப்ஸ். நான் சொல்றேன் வேக்யூம் கிளீனர். இப்ப வேக்யூம் கிளீனர் 48 ரேங்க் 1982 இந்தியன் பேஸ் 256 மில்லியன். நான் எப்போ சொல்றது இருக்கு, வேக்யூம் கில்லர் சோபிஸ்டிகேட்டட் தொடப்ப, சாதாரண தொடப்பையில துடைக்கிறதோட வாஷ் பண்றது, இது என்ன பெருக்கிறதோட, சாதாரண தொடப்பையில பெருக்கிறதோட மெஷின் தொடப்பையில பெருக்கிறோம். அதுதான் ஒரு தொடப்பைய விற்கிற கம்பெனி. உலக மேப்ல போனா நம்ம செல் கிளீனர் எவ்வளவு வரும், செல் வாஷ், பாடி உள்ள தொடப்ப, இது வெளியே தொடப்ப, கெனடர்மா உள்ள தொடப்ப, ஸ்பிர்லினா உள்ள தொடப்ப. எனக்கு முறிஞ்சு நமக்கு உள்ள துடைக்கிறது, உள்ள இருக்கிற கல்மஷா டாக்ஸின் வெளியே போடுற ஒரு தொடப்ப கெனடர்மா. செல் லெவல் ஃப்ரம் பாடி டீடாக்சிபிகேஷன் சொல்றோம், கிளின்சிங் சொல்றோம். இதெல்லாம் என்ன தொடப்பை, உள்ள இருக்கிறது தொடப்பை கிடையாது, வேற எந்த தொடப்பை கிடையாது. கெனடர்மா தான் சாப்பிடணும், ஸ்பிர்லின் தான், அதுதான் தொடப்பு. ஒரு ஆர்டினரி லாங்குவேஜில் நீங்க பேசிட்டீங்க. அப்படியானா இன்னைக்கு வேக்யூம் கிளீனர் செல் லெவல்ல நம்ம பண்ற ஒரு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் எங்க போகணும், எவ்வளவு பெரிய லெவல்ல போகணும், ஒன்னாவது வருடம். தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. நிறைய பேர் பண்ணுவாங்க எகெயின் கம்பேரிசன். ஏன்னா இவங்களோட ஸ்பிரில் ஐ வாண்ட் டு கம்பேர் இன்னைக்கு. ஏன்னா உங்களோட இருக்கிற இன்னைக்கு நான் சொன்னேன் எல்லா பேய வெரைட்டி அனுப்பணும். உங்களை பேய் பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. இந்த வேப்பல தான் இருக்கு சரியான பேய ப்ரூஃபோட விரட்டுறேன். நிறைய வெரைட்டி ஆன்சர். வாட் இஸ் த ரேங்கிங்? 47. என்ன எப்ப ஸ்டார்ட் பண்ணது? 90. நமக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஸ்மால் உலக மேப்ல. அப்படியே அது ரேட்டிங் 47, we are 40. who is better? 3000 ரேட்டிங். இன்னும் அது கம்பேர் பண்ண டாப் கம்பெனிஸ் கம்பேர் பண்ணிட்டு இருக்க. A1, Amway and Mary Kay, all this, these are the top 10 corporations. All are doing above 1993 same year DXN 300 million, 40th ranking, one rank less than that. Hence இன்னைக்கு எந்த கார்பரேஷன் நீங்க கம்பேர் பண்ணாலோ நமக்கு முன்னாலே வந்த கார்பரேஷன் ஜூனியர் குளோபல் லெவல்ல டைரக்ட் செல்லிங் ரேட்டிங் கம்பெனிஸ், நாட் ஆர்டினரி. தேர் ஆர் 10,000 கார்பரேஷன் ஐ டோல்டு. 100 டாப் கம்பெனிஸ் கம்பேர் பண்ணா நமக்கு முன்னாலே குரோத் ஆனவங்க, ஹையர் டர்ன் ஓவர் இருக்காங்க, முன்னாலே வந்தாங்க. நமக்கு கம்மி ரேட்டிங்ல இருக்காங்க, நம்மளோட கம்மி டர்ன் ஓவர் இருக்கிறவங்கள எல்லாரோட கம்பேர் பண்ணாலும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் growth, ப்ராடக்ட், மார்க்கெட்டிங் ஸ்டைல், பிராண்ட் இமேஜ், பிராண்ட் ஆஃப் த ப்ராடக்ட், நம்ம போன ஸ்பீடு 10 வருஷத்துல அன்கம்பேரபிள் வித் எனிபடி. உங்களுக்கு தெரியாது. அவுட் ஆஃப் டாப் 100 குளோபல் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் 70% ஆஃப் them are concentrating on health or wellness. அது நீங்க புரிஞ்சுக்கணும். Nutritional supplements or food supplement. This shows how direct selling companies are amassing wealth through wellness. இப்போ most of the company direct sellingல பிசினஸ் பண்றவங்க எல்லாம் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட் தான். அப்படியே எந்த ஒரு ஸ்பீட்ல வெல்னஸ் செக்டர் போயிட்டு இருக்குன்னு நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா இந்த வெல்னஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் கம்பெனி, வெல்னஸ் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் ஆஃப் DXN டெஃபினெட்லி நீங்க விட்டு மீதி பத்தி திங்க் பண்ண மாட்டோம். DXNல வெல்னஸ்க்கு எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம், எவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்குன்னா, கவர்மெண்ட்ஸ் டுடே எல்லா அரசாங்க வெல்னஸ் பத்தி பேசிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்தியன் பிரசிடென்ட்
ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எப்போ ஒரு பிரிவென்ஷன் பத்தி தான் பேசுவார். நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன் தடுக்கணும். ஏன் அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆனால அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு அரசாங்க லெவல்ல வெல்னஸ், நியூட்ரிஷன், பிரிவென்ஷன் எல்லாரும் பேசுறாங்க. டாக்டர்ஸ் பேசுறாங்க, சயின்டிஸ்ட் பேசுறாங்க, நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுறாங்க, ஃபிட்னஸ் ப்ரொவைடர்ஸ் பேசுறாங்க, பிசினஸ் பீப்புள் பேசுறாங்க, ஃபுட் சப்ளிமெண்ட் மேனுஃபேக்சர் பேசுறாங்க. எல்லாரோட ஒரே மந்திர இன்னைக்கு வெல்னஸ் அண்ட் நியூட்ரிஷன். ஏன்னா உலக இன்னைக்கு அதுல 21 ஆண்டுல 21st செஞ்சுரியில இன்னைக்கு உங்களுக்கு சின்ன புள்ளி விவரங்களை கொடுத்துட்டு இருக்கேன். 2000 பில்லியன் 2002 இருந்தா வெல்னஸ் செக்டர் டர்ன் ஓவர் 2007 500 பில்லியன் அதை ஏறிச்சு. 500 பில்லியன், ஒரு பில்லியன்னா 4500 கோடி. புரிஞ்சுச்சா? 500 பில்லியன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 25, 22, 23 லட்சம் கோடி. அந்த அளவுக்கு 500 பில்லியன் அது குரோத் ஆச்சு. 2007 இருந்து இப்ப 2012 நம்ம 11 இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. எவ்வளவு டர்ன் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 1000 பில்லியன், கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடி, 50 லட்சம் கோடி கிட்ட இந்த செக்டரோட டர்ன் ஓவர் வெல்னஸ். அப்படியான எவ்வளவு பெரிய தொழிலாவது வந்துட்டு இருக்கு. வெல்னஸ் எல்லாருக்கும் ரிக்வயர்ட். ஹெல்த் யாருக்கு வேணாம்? யாருக்கு ஹெல்த் வேணாம்? யாராவது சொல்றாங்களா ஹெல்த் வேணாம்? ஹெல்த் வேணாம்னு சொல்றவனும் சாப்பிட்டது வேணாம் சொல்லுங்க. ஹெல்த் வேணும்னு சொன்னா சாப்பிடியா, இல்லைன்னா சத்து போவோம்னு சொல்லுங்க. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சாப்பிட மாட்டேன்னா சத்து போவோம். நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பிரஷியஸ். இப்ப நீ பால் குடிக்கிற, மொட்டை சாப்பிடுற, வாழைப்பழம் சாப்பிடுற, தோசை இட்லி சாப்பிடுற. தோசை இட்லி சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா? சாப்பிடாதே இல்ல இல்லையா? அப்படின்னு நீங்க ஸ்பிரில்னா சாப்பிடலாம். அவ்வளவு சீப். ஒரு தோசை இட்லியோட சீப். 3 ரூபாய்க்கு தோசை இட்லி வராது. 8 ரூபாய் ஒரு இட்லி. ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டா 16 ரூபாய் போடுறான். 16 ரூபாய். ஒரு ஸ்பிரில்னா 3 ரூபாய். ஒரு தோசை எவ்வளவு? 3 ரூபாய். இங்க பின்ன 30 ரூபாய் ஒரு தோசை. நீங்க 10 ஸ்பிரில்ல சாப்பிடலாம். இமேஜின் பண்ணுங்க, 10 ஸ்பிரில்ல. இட் இஸ் சீப்பர் தேன் ஃபுட். சோரோட சீப்பர். அப்படி இனிமேல காஸ்ட்லின்னு சொல்லாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா நீங்க அஜ்ஞானி, ignorant. You don't know. You have to educate people, public. அப்படியாது பால்ஸ் பில்சர் அடுத்த மில்லியனியர்ஸ் உருவாக்குற ஒரு தொழில்னா அதுதான் வெல்னஸ். அதனால்தான் உங்களுக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்கேன்னா ஃப்ரீடம் த்ரூ வெல்னஸ், ஏ குளோபல் விஷன். உங்க பார்வை இன்னைக்கு இது குளோபல். ஆகுது ஏன்னா எல்லா உலகத்துல இது தேவை, உலகத்துக்கே தேவை ஹெல்த். அதனால்தான் வெல்னஸ் குளோபல் லெவல்ல உங்களுக்கு பெரிய டிமாண்ட் வரும். இன்னைக்கு அமெரிக்கால 6 மில்லியனர்ஸ் ஹவுஸ் ஹோல்டு மில்லியனர்ஸ் எல்லாம் வெல்னஸ் ப்ராடக்ட்ல இருந்து ஆயிட்டு இருக்காங்க. வெல்னஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட். அது ஃபிட்னஸ் சென்டர் இருக்கணும், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இருக்கணும். இப்ப ஒரு நல்ல சமையல் பண்றது எப்படின்னு கொஞ்சம் நீங்க அவரை ப்ரோக்ராம் பாருங்க. நான் ஒரு நாள் 2 நாள் நான் பார்த்திருக்கேன். சில நாள் என்ன வைஃப் காமிப்பா, மல்லிகா பத்ரிநாத் இஸ் தேர் ஜெர்சி குக்கிங் some this last this I saw in ZTV. I think you are gifting somebody. Yes, பாலிமார். அப்படியாது இப்போ நல்ல சமையல் பண்ண நியூட்ரிஷன் ஸ்பாயில் ஆகாத எல்லா சத்துணவு இருந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி எப்படி பண்றது இன்னைக்கு. அதனால கூட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. அது கூட வெல்னஸ் தான். வெல்னஸ் சொன்ன உடனே நீங்க ஒன்லி உள்ள போற ப்ராடக்ட் மட்டும் வந்து அப்படியே அது இன்னைக்கு வெல்னஸ் செக்டருக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. அதனால
நம்ம இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கெனடர்மில் கிடைக்கிற உணவு, கிடைக்கிற சத்துணவு. அதனால்தான் இன்னைக்கு உலகத்துல 13 trillion US$ 1991 இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு வெல்த் 100 trillion US$ ஆது பல மடங்கு. பாருங்க, 13 trillion எப்படி 100 trillion எவ்வளவு மடங்கு ரைஸ். எப்போ? பை 2016. இதுல புதுசா பணக்கார ஆற எல்லா ஆளுகளும் இந்த வெல்னஸ் ப்ராடக்ட் தொழில இருக்கிறோம். புதிய பணக்காரங்க, புதிய பணக்காரங்க. அப்படின்னா புதிய பணக்கார உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு பாருங்க. சோ லேட்டஸ்ட் சர்வே இந்தியால 254 புதிய கம்பெனி திறந்ததுனால, லேட்டஸ்ட் இது எக்கனாமிக் சர்வே ஆஃப் எக்கனாமிக் டைம்ஸ், எக்கனாமிக் டைம்ஸ் ரிசர்ச் பியூரோ பண்ணது. 154 கம்பெனில 11.5% இருக்கு இல்லையா, அதெல்லாம் with the health care and prevention related product. இன்னைக்கு ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், நியூட்ரிஷன், ஃபுட் சப்ளிமெண்ட், ஹைஜீன், பிரிவென்ஷன் இதெல்லாம் இந்த தொழில வரும். எந்த மாதிரினா இன்னைக்கு பாருங்க, ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனி கன்வென்ஷனல் 2 கம்பெனி 1000 கோடி லாபம் பண்ணிட்டு இருக்காங்க பேஸ்ட்ல மட்டுமா. அது கால்கெட், ஹிந்துஸ்தான் லிவர். அது கெமிக்கல் பேஸ்டு பேஸ்ட், அதுல ஹெல்த் கிடையாது, பிரிவென்ஷன் கிடையாது. அப்படி இருந்து கூட ஓன்லி ஓரல் ஹைஜீன், கெமிக்கல் பேஸ்டு ஓரல் ஹைஜீனுக்கு இன்னைக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. 1000 கோடி நாட் சேல்ஸ் டர்ன் ஓவர் ஒரு பேஸ்ட்ல. அப்படின்னா நம்ம ஸ்பிர்லினால, கெனடர்மால, ஸ்பிர்லினா கெனடர்மா பேஸ்டு காஃபி, டீ, சோப், ஷாம்பு பேஸ்ட்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்கு. ஒரு பேஸ்ட் நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கன்னா மில்லியனியர் ஆக முடியும். டிஎக்ஸ்எல்ல பேஸ்ட் ஒன்று நம்ம பார்த்திருக்கோம் நிறைய நாடுல. பேஸ்ட் ப்ரொமோட் பண்ணிட்டு அவங்கள 1 லட்சம் 2 லட்சம் பேஸ்ட் தான் அவங்கள ப்ரொமோட் பண்றாங்க. 0 down to 1 ப்ராடக்ட். அவங்க ஸ்பெஷலைஸ்டு இன் கேனோசி பேஸ்ட். அதனால அது நீங்க டிஎக்ஸ்ல இவ்வளவு ப்ராடக்ட் ரேஞ்சில் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க. எதிரில நீங்க மாஸ் ப்ரமோஷன், மாஸ் கன்சம்ஷன், மாஸ் ப்ரமோஷன் வித் த பப்ளிக் பண்ண முடியும். அந்த லெவல்ல நீங்க போனீங்கன்னா பெரிய ஒரு டிமாண்ட் இன்னைக்கு இருக்கு. அப்படி நீங்க இந்த மாதிரி ஆர்டினரி ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கும் போது டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்ஸ், கிங் ஆஃப் ஹர்ப், கிங் ஆஃப் நியூட்ரிஷன். கிங் ஆஃப் ஹர்ப் இஸ் கெனடர்மா, கிங் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஸ்பிர்லினா. இது 2க்கு என்ன டிமாண்ட் இருக்கு நீங்க கணக்கு போடும். இன்னைக்கு ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னா, ஈவன் வித் டாய்லெட்ஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் மணி. ஹெல்தி ஐடியாஸ் டு வெல்தி ஃபியூச்சர், இது ரீசெண்டா வந்த ஆர்டிக்கல் எக்கனாமிக் டைம்ஸ்ல. இதுல 2 MBA